இருக்கும்? அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க்ல இருக்கும். உடம்பு எங்க இருக்கும்? வீட்டுல இருக்கும். தலை இல்லாத உடம்புக்கு என்ன பேரு? அதான் வீட்டுல இருக்கு. நிறைய வீட்டுல ஆள் இல்ல, எது மாத்திரம் இருக்குது? தலை இல்லாத தலைதான் பேங்க்ல அடமானம் வச்சாச்சுல. கவனித்துக் கொள்ளுங்கள். வருகையை பற்றி அல்லது நான் ஆண்டவரை பார்ப்பேன், அவர் வருவாரு, நான் அவரை பார்ப்பேன், அந்த நம்பிக்கை இருந்தால் நம்ம ஃபெய்த் இன்னைக்கு இப்படி இருக்குமா? நம்முடைய விசுவாசம் இன்னைக்கு மெட்டீரியலை பார்த்து ஓடுமா? நீங்கள் அறிந்திருப்பீர்கள், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் உயிர்த்தெழுதலின் அதிகாரம். 1 Corinthians 15th chapter இருக்குது. அது எதை பற்றியது? உயிர்த்தெழுதலின் அதிகாரம். இந்த உயிர்த்தெழுதலின் அதிகாரத்துல 12ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:12. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க. என்ன உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது? கொரிந்து சபைக்கு பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழவில்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? அவன சபைக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஆனா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? இந்த சபை எப்படிப்பட்ட சபை தெரியுங்களா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Corinthians chapter 1 and verse 7. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய். அந்த சபை என்ன சபை? யாதொரு வரத்திலும் குறை இல்லாதவர்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இந்த சபை என்ன சபை தெரியுங்களா? ஒரு வரத்திலும் குறையற்றவர்கள். இரண்டாவது, ஆண்டவர் வருகைக்கு என்ன பண்றாங்க? காத்து கொண்டிருக்கிறவர்கள். 1 கொரிந்தியர் 5:1 வாசிங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. கவனிச்சீங்களா? ஒரு வரத்திலும் குறை இல்ல, இயேசுவின் வருகைக்கு காத்துட்டு உட்கார்ந்துருக்காங்களா? ஆனா அந்த சபை எதுக்கு ஃபேமஸ்? விபச்சாரத்துக்கு. ஒரு மாதிரி இடிக்குது இல்ல? கமான், யோசிச்சு பாருங்க. அவங்களை பற்றி பரிசு என்ன சொல்ல? ஒரு வரத்திலும் குறையற்றவர்கள். நீங்க நம்ம கர்த்தராகிய இயேசு வருகைக்கு காத்திருக்கிறாங்க, they are waiting. ஆனா அந்த சபை எப்படி இருக்கு தெரியுங்களா? விபச்சாரத்தில் ரொம்ப ஃபேமஸ் என்று ஊரெல்லாம் பேசிக்கிறாங்களாம். சபைக்கு எவ்வளவு நல்ல சாட்சி பாருங்களேன். நாட்டம் எடுக்கல அந்த சபையை பற்றி. 1 கொரிந்தியர் 12:1 வாசிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. 1:7 என்ன சொன்னாரு? ஒரு வரத்திலும் குறை இல்லாதவன் சொன்னாரு. ஆனா 12:1 சொன்னாரு, ஆவியின் வரத்தை பத்தி உனக்கு அறியாதிருக்க எனக்கு, அதுதான் மண்டையில ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். இதுதான் சபையின் நிலை. வருகைக்கு எதிர்பார்க்கணும்னு சொல்றாங்க, விபச்சாரத்தில் ஃபேமஸா இருக்காங்க. வரத்துல ஒன்னும் குறையில்லைன்னு சொல்றாங்க, வரத்தை பற்றி அறிவில்லைன்னு அதே சபைக்கு எழுதுகிறார். இதுதான் இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளின் நிலை. ஒரு பக்கத்தை இயேசு வரப்போறான், கையை தட்டி பாடிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? பரிசுத்த குலைச்சலான ஒரு வாழ்க்கை. ஏன் தெரியுங்களா? They don't have faith in resurrection. உயிர்த்தெழுதல் மேல ஒரு நம்பிக்கை இருந்தால் இப்படி ஒரு அனலற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியுங்களா? ஒரு உணர்வற்ற வாழ்க்கை வாழ முடியுமா? இதுதான் சபைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுதல் உண்டு என்று நாம் சொல்லுகிறோம், வாய் ஒண்ணும் சொல்றதுக்கு குறையில்லை. ஆனா வாழ்க்கை, அந்த விசுவாசம் இருந்தால் பாருங்க, என்றைக்கோ வாழ்கிற ஒரு பரிசுத்த இயேசு பிறப்பதற்கு அநேக நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவன் சொல்றான், நான் பார்ப்பேன், அவர் உயிரோடு இருக்கார், பூமியில் நிற்பார், என் மாம்சம் அழுகி போனாலும் இந்த சரீரத்தை தான் அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல சொந்த கண்களே காணும் என்று சொல்ல அந்த கான்பிடன்ஸ் அவருக்கு இருக்குல்ல. இன்னைக்கு எனக்கு நமக்கு இது வேண்டும். இயேசுவின் பிறப்பு, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல், இயேசுவினுடைய வருகை எல்லாவற்றையும் நாம் விசுவாசிக்கிறோம் தெரியுங்களா? முதல்ல என்ன வேண்டும்? I must have faith in resurrection. அது வேதம் சொல்லுகின்ற கருத்து தான். உனக்கு என்ன இருக்கக்கூடாது? உயிர்த்தெழுதல்ல உனக்கு அவிசுவாசமே கூடாது. உயிர்த்தெழுதலை பற்றி நான் திரும்ப சொல்லுகிறேன், அநேகருக்கு உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இருந்தால் நம்ம வாழ்க்கை கண்டிப்பா அப்படி இருக்கவே முடியாது. வாழ்க்கை அன்னைக்கு பாருங்க, அந்த 1 கொரிந்தியர் 15 உயிர்த்தெழுதல் அதிகாரம் சொன்னேன். அந்த அதிகாரத்தை 18ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:18. கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களா இருந்தால். சபைகள் எதுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க? இயேசு மேல. இந்த உலக ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரம் தான் இயேசு நம்புறாங்க. எஸ், they have faith in God. For what? எதற்கு? இம்மைக்காக மாத்திரம். வீடு எப்படி வாங்கலாம், கார் எப்படி வாங்கலாம், கல்யாணம் எப்படி பண்ணலாம், படிப்பு எப்படி படிக்கலாம், பட்டம் எப்படி பண்ணலாம், பதவி, இதுதானே இயேசு பயன்படுகிறார். உயிர்த்தெழுதலின் அதிகாரத்தில் 5:12 வாசித்தோம். நீங்க உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றீங்களே,
உயிர்த்தெழுதலை பற்றி அதிகாரம் சொல்றாரு. கொரிந்து சபைக்கு என்ன இல்ல? உயிர்த்தெழுதலை பற்றி நம்பிக்கை இல்ல. ஆனா எது மேல நம்பிக்கை இருக்குது? இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவ நம்பணும் தெரியுது இல்ல. இன்றைய ஆவிக்குரிய சபைகளுக்கு என்ன தெரியுது? மெட்டீரியலா உலக பொருளை எப்படி இயேசு வந்து வாங்கலாம் என்பது நல்ல ஃபெய்த் இருக்குது. ஆனா எது மேல இல்ல? அவர் வருவார், அவர் வரும்போது நானும் அவரை போல மாற்றப்படுவேன், அந்த நம்பிக்கை இல்ல. சோ அதுதான் இன்றைக்கு சபைக்கு வேண்டும். So we do believe in resurrection. உயிர்த்த நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனா எப்படிப்பட்ட நம்பிக்கை தெரியுங்களா? இம்மைக்காக மாத்திரம் தான், உலக ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம். அந்த வாசம் திரும்ப வாசிங்க தம்பி. இம்மைக்காக மாத்திரம், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால், கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உடையவர்களாக இருந்தால், எல்லா மனுஷரை பார்க்கிறோம். யார் தெரியுங்களா? ரோட்ல நடமாக்கிற குப்புசாமி கோவிந்தசாமி கூட நம்ம கேவலம். சபைக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஜனங்களுக்குள்ள எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் போட்டிருக்கல. அப்படின்னா இன்றைக்கு ஃபெய்த் இல்லாம இல்ல, we trust in God. எல்லாரும் போடுறாங்க, கார்ல போடுறாங்க, பைக்ல ஓட்டுறாங்க, வீட்டுல ஓட்டுறாங்க, லாரில எல்லாம் ஓட்டுறாங்க. we trust in God. எதுக்கு? உலக காரியங்களுக்கா? உலக காரியங்களுக்காக மாத்திரம். அதாவது உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா எது மேல நம்பிக்கை இருக்குது? உலக காரியங்களை இயேசு நம்பினால் கொடுப்பான்னு நம்பிக்கை இருக்குல்ல. இன்னைக்கு 99 விழுக்காடு 99% பிரீச்சிங் எதுக்கு தெரியுங்களா? இந்த இம்மைக்காக மாத்திரம் தான். கிறிஸ்துவ மேல் விசுவாசத்தை இன்னைக்கு உருவாக்குவதற்கு என் கூட்டங்கள் எடுத்து பாருங்க, பெரிய பெரிய குருசைஸ் எடுத்து பாருங்க, பெரிய பெரிய செமினார் எடுத்து பாருங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க. எதுக்கு தெரியுங்களா? for material benefits only. ஜனங்களுக்கு எதன் மேல விசுவாசத்தை உண்டாக்குறாங்க தெரியுங்களா? பொருள்கள் மேல் தான். பாடினார் ஒரு பரிசுத்தவான், பொருள் மேல கண்ணு போச்சுன்னா அதான். இன்னைக்கு பொருள்கள் மாத்திரம், அதுதான் நமக்கு இன்னைக்கு ஃபெய்த் இருக்குது. ஆனா ஃபெய்த் எங்க இருக்கணும் தெரியுங்களா? அவர் வருகையில் என்னுடைய உயிர்த்தெழுதல். சோ அதைத்தான் கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். Do you have faith in resurrection? We have faith in God. தேவன் நமக்கு விசுவாசம் இருக்குது, சபை மேல் நமக்கு நம்பிக்கை இருக்குது, வசனத்தில் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் உயிர்த்தெழுதல் மேல் நம்பிக்கை அது இல்லாவிட்டால் நாம் பரிதபிக்கிற கூட்டம். சபைக்கு வந்து பாடுபட்டு இல்லை தியாகத்தோடு வாழ்ந்தது பயனற்று போயிடும். ஆவிக்குரிய ஒரு சபையில இருப்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு மெயின்லைன் சர்ச்சஸ்ல இருக்கிறத விட ஒரு ஆவிக்குரிய சபையில் அங்கமாக இருப்பது மிக கடினமான ஒன்று. அநேக கட்டுப்பாடுகளுக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அநேக தியாகங்களுக்கு நடுவே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இத்தனை இருந்து அந்த உயிர்த்தெழுதல நம்பிக்கை இல்லாம உலக பொருள் மேல கிறிஸ்துக்கு நம்பிக்கை வைத்தால் பரிதாப கேஸ் ஆயிடுவோம்ல. இத்தனை தியாகங்கள், இத்தனை இழப்புகள் யோசித்து பாருங்க. எனக்கு தெரியும், வேதத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக குடும்பத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்ட அநேகர் நான் பார்த்திருக்கேன். குடும்ப சொத்துல உனக்கு இடம் கிடையாது போடாம தள்ளப்பட்ட வெளியே தாம்பரத்தில் இருக்காங்க. இந்த ஊழியர் நிறைய பேர் நான் பார்க்கிறேன். எதுக்கு? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்துக்காக. குடும்பம் இல்ல, ஆஸ்திகள் இல்ல, உறவுகள் இல்ல, உரிமைகள் இல்ல, எல்லாம் தள்ளப்படுகிறார்கள். இவ்வளவு தியாகம் செய்து வந்து உயிர்த்தெழுதல நம்பிக்கை இல்லாம போயிட்டா எவ்வளவு பாடுகளை வீணா போச்சு இல்ல. எப்படி பத்தி அவர் சொல்லுவார், கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்றாரு, ஆரம்பத்துல எதையும் இழக்க நீங்க ஆயத்தமா இருந்தீங்களே, எதையும் மாறி கொடுத்தீங்களே அன்னைக்கு கர்த்தருக்காக, இன்னைக்கு உங்க ஆரம்ப விசுவாசம் என்ன ஆயிற்று? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.